நீலாதேவிங்கிறது கிரீன் தாரா அப்படிங்கிற தன்மை உடையவர். கிரீன் தாராங்கிறது வந்து ஒரு வளர்ச்சியை குடிப்பதாக இருக்கும். இந்த வளர்ச்சியான அந்த பசுமையான அந்த கிரீன் தாராவை வந்து நம்ம அறிவின் தாக்கத்தில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அணுகுண்டுகளிலிருந்து புதிய விஷயங்களை வந்து நம்ம உருவாக்கும் போது பழைய விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்கள் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இருக்குது. அதை தடுக்க ஒரு முக்கியமான கணபதியாக நம்மளுக்கு இந்த உச்சிஷ்ட கணபதி எடுத்துக்கலாம். இவள் வந்து கிரீன் தாரா வந்து இயற்கை அன்னையாக, நீலாதேவியாக, தமிழ் கடவுளாக நீலாதேவியாகவும் கிரீன் தாராவாகவும் நம்ம வந்து அவளை பாவிக்கிறோம். நீலாதேவி வந்து அறிவின் மிகுதியால் வரக்கூடிய அழிவுகளை அவர் தும்பிக்கையால் நீலாதேவியை வந்து அடக்கிற மாதிரி ஒரு இதுதான் அங்கே வந்து அந்த கணபதி கிட்ட இருக்கும். அந்த கணபதி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே வந்து பைரவ தீர்த்தம், ரிஷி தீர்த்தம், அது தீர்த்தங்கள் இருக்குது. இந்த தீர்த்தங்கள் வந்து ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரும் இருப்பார். இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அப்புறம் சூரிய சந்திரன் 2 பேரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 16 கணபதி உருவங்கள் இருக்கும். அந்த 16 கணபதி உருவங்களிலும் 16 கணபதியுடைய மந்திரங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி கணபதின்னு சொல்லிட்டு ஒரு கணபதி இருப்பாங்க. முருகரும் வள்ளி தேவனுடன் காட்சி அளிப்பார். அந்த கோயில் பெயர் வர காரணம் வந்து என்னன்னா, நெல்லையப்ப கோயிலில் மணி அடிக்கும்போது இங்கே மணிமூர்த்தீஸ்வரர் கோயிலும் மணி அடித்து அதோடைய தெய்வ வழிபாடுகள் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.